டைரக்டர் தொப்பியோ போட்டிருந்தாலும் இங்கே எது நடக்க போகிறதெல்லாம் நான் சொல்கிறது தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்க. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இதில் பார்க்க போகிறோம். கூடவே சேர்த்து டிரைவர்ஸ் அது இது நிறைய இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இவன் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறான் அண்ட் நான் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஹி இஸ் கௌதம் அண்ட் ஐ எம் ராகுல். வெல்கம் டு அவர் ஷோ கரிகாலை மேஜிக். இந்த டெசிஷன் நாங்கள் எப்போ எடுத்தோம்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து டெக் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதில் பசங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பேரில் ஒரு பிசி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏஎம்டி மதர் போர்டையோ இன்டெல் ப்ராசஸரையும் வாங்கி வச்சு எப்படி உள்ளே போடுறது தெரியாமல் இவன் தேடிக்கிட்டு இருந்தான். DDR4 ரேமையும் DDR5 மதர் போர்டையும் வாங்கி வச்சுட்டு தினேஷ் ராம்னு ஒருத்தர் எப்படி உள்ளே போடுறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தான். அது எப்படி ஒரு பையன் உள்ள வந்தான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கதை. ஓகேவா? அந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்த வேலைனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தோம். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வரப்போ நாங்கள் இப்போ எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோன்னா, நாங்கள் வந்து இவங்களுக்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதையும் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதையும் ஹெல்ப் பண்ண போகிறோம். அந்த ஹெல்ப்புக்காக இவங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ டெக் கேர்ள்ஸ் சப்போர்ட்டட் பை பாய்ஸ். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கே மோர் தென் 2 hours ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். அந்த SSD எர்ரா கௌதம், இதுதான் அந்த SSD. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சாட்டா ஹார்ட் டிஸ்க் இருந்து இதை பிடுங்கி அதை வந்து ஒரு சாட்டா SSDயில் சொருகி இதை வந்து ஒரு USB SSDயாக மாற்றிருக்கிறோம். கிராஃபிக்ஸ் கார்டு வருதான்னு செக் பண்ணும். கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடு. ஸோ அந்த கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி எந்த நிலைமையில் இருந்துச்சுனாலும் இந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா பல விஷயங்கள் காட்டும். இதில் இப்போ நம்ம எதுக்கு போயிருக்கோம்னா, கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ண போயிருக்கோம். ஸோ பேசிக்காக இந்த வீடியோ பார்க்குறதோட யூஸ் இதுதான். உங்களுக்கு எப்படி விண்டோஸை வந்து ஒரு ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுங்கிறது கிளியராக புரியும். எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, டக்குன்னு Alt F4 கொடுங்க 2 பேரும். Alt F4ங்கிறது வந்து நம்ம எந்த விண்டோ ஓப்பனில் வச்சிருக்கிறோமோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீ. எல்லாமே க்ளோஸ் இருக்கப்போ டெஸ்க்டாப்பில் Alt F4 கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடும். ஸோ பேசிக்காக இவன் இன்ஸ்டால் பண்ண போகிற டிரைவர்ஸ் என்னன்னு புரியணும்னா, அதில் கிராஃபிக்ஸ் கார்டை தொட்டு காமிடா, அதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு. அந்த கிராஃபிக்ஸ் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ அதை புரிய வைக்கிறது தான் டிரைவர். ஸோ பேசிக்காக நம்ம காரை நம்ம கோட்டை தள்ளினா ஒரு டிரைவர் வந்து ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நம்ம ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அந்த டிரைவர் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண தெரியும். அதை இன்ஸ்டால் பண்ணால் இப்போ கம்ப்யூட்டர்னால நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மறந்துட்டீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கோடி செலவு பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கனாலும் அது வேஸ்ட்டு தான். பிகாஸ் அது யூஸே ஆகாது. நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாதான் அது வந்து காட்டவே செய்யும், இருக்குன்னே காட்ட செய்யும். ஸோ டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த மாதிரி மதர் போர்ட் பிராண்டை போய் நீங்கள் வந்து சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாவே போதும், அந்த வெப்சைட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் தேடி போய் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ அதில் டவுன்லோட் ஆகுதா, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நாம் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்படி பண்ணால் மேலே கீழே போகுதுடா, இப்படி பண்ணால் சைடில் போகுது. இது ஒரு டச் ஸ்க்ரீனுங்க, இங்கே தொட்டால் அங்கே வருது பற்றியா. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒர்க்கை முடிச்சதுனால ஒவ்வொரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒர்க் பண்ணணும். என்னென்னா, இவ்வளோ மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாம் ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சோம்னா அதில் கேம் ஏற்றுறேங்கிற பேரில் விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணிடுறாங்க. 4-5 வைரஸ் ஏறி கிராக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. எப்பயுமே நம்ம எந்த சாஃப்ட்வேர் வாங்கினாலும் அது ப்ராப்பராக பே பண்ணி தான் வாங்கணும். இல்லீகலாக ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஓகே, பண்ணிங்கன்னா வைரஸ் ஏறும், நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவில் அழிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துறோம். அவங்க எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணிடுவோமா? விண்டோஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். தெரிஞ்சு எங்கே போகணும்னு தெரியல. ஸோ யூசர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோ. அதர் யூசர்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, அதர் யூசர்ஸ்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, இந்த ஆட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கிங்ஸ் லேண்டிங் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கூட பெருசாக அடிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் யூசர் வித்தவுட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், அதை கொடுத்துரு. ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் என்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை கொண்டாந்தானோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுல அவனுக்கு கழிவு. தயவு செஞ்சு எல்லோரும் உபுண்டு யூஸ் பண்ணுங்க, இந்த விண்டோஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூசர் நேம் RD கேபிட்டலில், இன்டெலிஜென்ஸ் பார்க்கோட P கேபிட்டல், பாஸ்வேர்டாக போடுவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் எ சிட்டி யுவர் பார்ன்? ஸ்கைனட் எங்கே போகிறேன், ஈரோடில் தானே போகிறேன், ஈரோடே போட்டுருங்க. டெக்ஸ்ட் தான் ஃபன்னியாக இருக்கோ. வாட் இஸ் யுவர் சைல்ட்ஹுட் நிக் நேம்? ஆக்சுவலி ஸ்கைனட்டுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, ஆனால் அந்த பேரை சொன்னோம் நீங்களே நான் கலாய்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். ஸ்கைனட்டுக்கு முன்னாடி வச்ச பேர்ரா, நான் ஒரு ஏஐ செஞ்ச முதல்ல அழிட்டான்ட்டு
அலிட்டான்னு பேர் வச்சிருங்க, அது கேவலமாக இருக்குமேன்னு பார்த்தேன். இதுக்கு அடுத்த செக்யூரிட்டி கொஸ்டின்னா பயங்கரமாக இருக்கும். பெட்டு இல்லை நானே நெக்ஸ்ட் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டி இன்டெலிஜென்ஸ் பார்க் வந்து விட்டதா, இந்த சேஞ்ச் அக்கௌண்ட் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். இதில் என்னென்னு வந்தால் ஸ்டாண்டர்ட் யூசர்னு இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட 2 யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணப்பயே கிரியேட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர், அந்த யூசர் நேம் தான் கிங்ஸ் லேண்டிங். இன்னொன்று இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற யூசர், அந்த யூசர் பேர் தான், அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் அண்ட் அவங்க பேர் தான் ஆர்டி இன்டெலிஜென்ஸ் பார்க். ஸோ கிங்ஸ் லேண்டிங்கிற லாகின்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் காலேஜ் மேனேஜ்மெண்ட் போய் அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையோ அதையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டாண்டர்ட் யூசருக்கு அவங்க அதெல்லாம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ற ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டி இன்டெலிஜென்ஸ் பார்க்குங்கிற அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி வரப்போ எதையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, வைரஸ் மாதிரி விஷயங்களை வச்சு மற்றதை அழிக்கவும் முடியாது. பிஃபோர் இன்ஸ்டாலிங் நம்ம இன்னுமே கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணணும். அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ செட்டிங்ஸில் போய் நீங்கள் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாருங்களேன். ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப நேரம் ஆனால் உங்கள் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும்ல, அதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்லீப் ஆகாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் போயிட்டு நம்ம வந்து எனர்ஜின்னு அடிக்கணும். ஏன்னா எப்போ ஸ்லீப்புக்கு போகும், கரண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக. கரண்ட்டுங்கிறது எனர்ஜி தானே. ஸோ அந்த எனர்ஜி சேவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே அடிச்சிங்கன்னா இதில் பாருங்கள், எனர்ஜி எஃபெக்டிவ் ஸ்லீப் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் படிக்கவே படிக்காதீங்க, ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் மோடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டில் இருக்கும். அந்த பேலன்ஸ்டை கொண்டு போய் நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். பேலன்ஸ்டாக கொஞ்சம் கரண்ட்டை கம்மியாக எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் கரண்ட் அதிகமாக எடுத்து ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறது. இவ்வளவு பெருசாக பிசியை பில்டு பண்ணுறதே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். அது கரண்ட்டுக்காக ஸ்பீடை கம்மி பண்ணிடுச்சுன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இப்போ என் ஸ்க்ரீன் வந்து 5 நிமிஷம் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸே பண்ணாமல் இருந்தேன்னா ஆஃப் ஆயிடும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதில் போய் கீழே போனீங்கன்னா நெவர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆஃபே ஆகாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோ டு ஸ்லீப்பும் நெவர் கொடுத்துருங்க, மேக் மை டிவைஸ் ஹைபர்னேட் ஆஃப்டரும் நெவர் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணிக்கிறது சேஃபு, பிகாஸ் என்ன மாதிரி பல சைக்கோகள் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்னா பவர் அண்ட் ஸ்லீப் பட்டன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஷட் டவுன் ஸ்லீப்புன்னு இருக்கா, அதை ரெண்டையும் டூ நத்திங்னு கொடுத்துட்டிங்கன்னா எவனாவது போகிற போக்கில் வந்து இந்த பவர் பட்டன் அமுச்சு விட்டு போனோன்னா கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகாது. பவர் பட்டன் அமுச்சுனா ஷட் டவுன் ஆகுது. நான் பல தடவை அமுத்துவேன்ல, அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இது. இந்த மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு தேவை, நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் மோஸ்ட்லி தேவைப்படும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதை தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணிடுங்க. இந்த விண்டோஸ் செஞ்சவன் யார் தெரியுமா? மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு ப்ரௌசர் செஞ்சிருக்கான், எட்ஜுன்னு ஒரு ப்ரௌசர். ஆக்சுவலி கூகுள் குரோமை விட எட்ஜ் பெட்டரான ப்ரௌசர் தான். ஆனால் யாருமே எட்ஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எட்ஜுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் இருக்குது. இப்போ இதில் போய் நம்ம ஒன்று சர்ச் பண்ணுவோம், ஒரு ஏதோ நல்ல வால்பேப்பர் சர்ச் பண்ணுவோம். நமக்கு வந்து கிங்ஸ் லேண்டிங்கோட ஃபோட்டோஸ் வேணும். பென்டர் கொடுத்தா சர்ச் ஆயிருந்தான்னு நினைப்பீங்க. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் பிரச்சனை. மைக்ரோசாஃப்ட் பிங்கில் போய் சர்ச் ஆகும். இது கூகுளே கிடையாது. நாம் எதை போய் சர்ச் பண்ணாலும் இது கூகுளில் சர்ச் ஆகாமல் மைக்ரோசாஃப்ட் பிங்கில் தான். இது ஆனால் இப்போ நல்லா இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க. பட் நம்ம எல்லாம் கூகுளுக்கு பழக்கமானதுனால கூகுள் தான் பிடிக்கும், பிங்கு பிடிக்காது. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம இதை போய் மாற்றிக்கிறது நம்ம அனைவருக்கும் நல்லது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், ப்ரைவசி, சர்ச் அண்ட் இதில் வந்து சர்ச் அண்ட் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அட்ரஸ் பார் அண்ட் சர்ச்ன்னு இருக்கா. அட்ரஸ் பார் அண்ட் சர்ச்சுக்குள்ள போனால் பிங்குன்னு இருக்குது பாருங்க, பிங்கு ரெக்கமெண்டட்னு. அதை போய் கூகுளுக்குள்ளே மாற்றுங்க. இப்போ போய் பழசு அப்படியே சர்ச் பண்ணோன்னு வைங்க, மறுபடியும் அடி. இப்போ கூகுளில் சர்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? சந்தோஷமாக இருக்கா? கூகுள் சர்ச் வந்தோடனே அது டார்க் மோடோட வந்துருக்குது. இமேஜஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கிங்ஸ் லேண்டிங்க்கு ஒரு நீட்டான ஒரு இமேஜ் கிடைக்கும். NVIDIA ஆப்னு சர்ச் பண்ணு. NVIDIA ஆப்னு போட்டேன்னா NVIDIA ஆப் டவுன்லோட் ஆகும், அதுலேயே எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் ஆயிரும். L-Connect 3ன்னு சர்ச் பண்ணு. அதாவது இதுக்குள்ளே ஒரு 3 ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 ஃபேனுக்குள்ளே டிஸ்பிளே இருக்குது. அதையெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் தேவை. இப்படி தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்க பாருங்க. இது குரோமுக்கு போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம், உடனே எங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே வந்துருச்சா? நீங்கள் இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். தெரியுதா? இது அவ்வளோதான். நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது இவ்வளவு ஈஸி. இந்த இன்ஸ்டாலிங் நடக்கிறப்ப என்னென்னா பேசிக்காக இந்த கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும் இந்த சாஃப்ட்வேர் என்னன்ட்டு. ஸோ தட் இனிமேல் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு படத்தை பண்ணால் அது காப்பி, ஒரு சாஃப்ட்வேரை பண்ணால் அது இன்ஸ்டால்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா படங்கிறது சும்மா ஒரு ஃபைல் மட்டும்தான். ஆனால் சாஃப்ட்வேர்ங்கிறது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல போய் கரெக்டாக உட்காரணும், செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக மாறணும். அப்போ தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் மாற்றுறது ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஸ்டாலேஷன். இது முடிஞ்சிருச்சு. இப்போ லியான்லேயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா L-Connect 3 ஆப் வந்துருச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட இந்த 3 ஃபேனும் செலக்ட் ஆயிடும். அதில் பார்த்தீங்களா 3 ஃபேனும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்களா மாறுது, லைட்டு மாறிடுச்சு. இந்த மாறிடுச்சு பாரு.
இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா, அதாவது இது வந்து பின்னாடி ஒரு ஒயர்லெஸ் டாங்கிள் இருக்குது. ஸோ ஒயர்லெஸ்லேயே இது கூட கனெக்டாக இதோட கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட யூட்டிலிட்டிக்குள்ளே போய் இஷ்டத்துக்கு கலர்ஸ் எல்லாம் மாற்றி விளையாடலாம். இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது? உள்ளே இருக்கிற பிக்சர்லாம் மேலே வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓகே வச்சோம். வீடியோவில் வைக்கலாம். சென்சார் வச்சுட்டா இது வந்துடுமா? CPU டெம்பரேச்சரு, இதில் போய் GPU டெம்பரேச்சர் வச்சுக்கலாமா? இவ்வளோ பண்ணலாமா? இதில் GPU டெம்பரேச்சர் வச்சிடலாம். இதில் போயிட்டு ஃபேனோட RPM வச்சிடலாமா? வந்துருச்சுரா 1400. செமையாக இருக்குல்ல? ஸோ இதுதான் கைஸ் டிரைவர்ஸ். புரியுதா? இந்த ஃபேனை டிரைவ் பண்ணுற டிரைவர்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு தான் டிரைவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணினா நீங்கள் இது எதையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. இதுக்காக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். புரிஞ்சுச்சா? இந்த கேஸோட பேர் HYT. ஸோ சர்ச் பண்ணு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த ஸ்க்ரீன், இது ஒரு ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் வேணுங்கிறதெல்லாம் காமிக்கலாம், வேணுன்ற விஷயம் எல்லாம் செய்யலாம், சூப்பராக வச்சுருக்கலாம். அதுவே ஒரு 4K டிஸ்பிளே, அதுதான் அல்டிமேட். ஆனால் 4Kனா இப்படி மட்டும் தான் 4K. டெம்ப்மெயிலேருந்து ஒரு மெயில் எடுத்து போட்டு கொடுத்துடா. டெம்ப்மெயில் தெரியாதா? டெம்ப்மெயில்னு ஒரு வெப்சைட்டு போனீங்கன்னா டெம்பரரி ஒரு மெயில் ஐடி கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா டெம்பரரி இன்பாக்ஸ் இருக்கும். அதை பார்த்து OTP கொடுத்து போய்தான். அவன் என்ன தப்பு பண்ணான்னு புரியுதா? டிஸ்பிளே கேபிளையே கனெக்ட் பண்ண மறந்துடும். அங்கே பாரு, இங்கே டிஸ்பிளே வந்துருக்குது பாரு. இது ஒரு ஃபுல் விண்டோஸே வருது பார்த்தியா? ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணணும். ரொட்டேட் கொடுத்துட்டா இப்படி மாதிரி செம்மல்ல? செமையாக இருக்குதுடா. சூப்பராக இருக்குதுடா. ஓ, இப்போ இது அதுவும் டச்சு சிங்க் ஆகிக்குமா? சூப்பர்ரா. ட்ரூ கலர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. ஸோ இதெல்லாமே டிரைவர்ஸ் தான். இதெல்லாம் மதர் போர்டோட டிரைவர்ஸ். மிஸ்டேக் லைட்ஸை மட்டும் ஓப்பன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டாலில் வி ஹவ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் மிஸ்டேக் லைட்டு. அப்போ இதை வச்சு இந்த லைட்லாம் இஷ்டத்துக்கு மாற்றி விளையாண்டுட்டு இருக்கலாம். அப்படியே இந்த இது பாருங்களேன், இந்த டயர் வந்து இப்போ மொக்கையாக தெரியுதுல்ல, செமையாக இருக்கும். வந்துருச்சு. ஒவ்வொரு கலராக மாறும். முதல்ல இதுதான் இருந்துச்சு. எனக்கு அந்த வேவ் தான் பிடிக்கும். இல்லைன்னா ஸ்டாட்டிக் கலர் கொடுத்துட்டோம்னா அப்படியே ஒரே கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போட்டு ஒயிட்டை போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். உங்கள் கிராஃபிக்ஸ் கிடைக்காத மாதிரியே வந்துடும்ல. ஃபார்ச்சுனேட்லி டிரைவர்ஸ் வேலையும் முடிஞ்சுது. நம்ம வந்து இப்போ 4 இதை இன்ஸ்டால் பண்ணோம். VS Code, சினிபென்ச்சு, கிம்ப், பிளெண்டரு எல்லாமே இதில் இருக்கும் ஸ்டோரில். கிம்ப்னு சர்ச் பண்ண அடுத்தடுத்து கமான் ஃபாஸ்ட். சினிபென்ச் R23. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஆப் ஸ்டோர். ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் போய் நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஃபோனில், அதே மாதிரி இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் பண்ணுறோம். நத்திங் எல்ஸ். சீக்கிரம் பண்ணுங்கடா VS Code. பிளெண்டர் அடி லேட்டஸ்ட் வெர்ஷன் பாரு, அது இருக்கிறதே பெருசுன்ட்டு 4.7. ஆனால் லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்குது. வேணால் 4.2 போடலாம். சரி 4.2 போட்டுறா தான் இருக்குது. 4.7 தான் நல்லா லேட்டஸ்ட்டு. LTSனால் லாங் டேர்ம் சப்போர்ட். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறப்ப LTSன்னு ஒன்று இருந்தால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை விட பெரிய நம்பர் இருந்தாலுமே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா LTSனால் லாங் டேர்ம் சப்போர்ட். அப்போ உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு சப்போர்ட் இருக்கும். சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் யூசர் அக்கௌண்ட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பவரோட ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த பாஸ்வேர்டை போடணும். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டை போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட எல்லா ரைட்ஸுமே கிடச்சிடும். எல்லா ரைட்ஸும் அந்த ஆப்புக்கு அப்போதைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கலரை மாற்றுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸு, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இந்த பிசிக்கு தேவைன்னு முடிவு பண்ணதை நானும் இவனும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி, ஆக்சுவலி வந்து இவனும் இன்னொருத்தரும் டவுன்லோட் பண்ணி இந்த SSD-குள்ளே வச்சுருக்காங்க. அதை நான் வந்து அதுக்குள்ளே காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நாங்களாம் சேர்ந்து எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல், நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் க்ரோமில் போய் தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அந்த லியான்லி சாஃப்ட்வேர்லாம். அந்த மாதிரி பண்ணாமல் இதெல்லாம் ஏற்கனவே டவுன்லோடராக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ண. அப்படியே போயிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த ட்ரைவுக்குள்ளே போனால் போதும். இதில் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே எல்லா சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்கும். அப்படியே டபுள் லைக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு வந்தால் போதும். அவ்வளோதான். நான் க்ரோம் இன்ஸ்டால்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடுமாடா? ஓகே, க்ரோம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அடுத்து டாவின்சி ரிசால்வ், ஃபேர்லைட்.
அதையும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடு. பாருங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக படிக்கணுமாமா. அதனால் சும்மா இப்படி பண்ணிங்கன்னா போதும், படிச்சாச்சுன்னா அதுவே நினச்சிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனாகவே அவ்வளோ கூகுள் க்ரோம் போகணும், டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இல்லைன்னா மைக்ரோசாஃப்டோட ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம். இப்போ டாவின்சி யூஸ் பண்ணி பார்க்கலாமா? டாவின்சி ரிசால்வ் ஓப்பன் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் அப்படின்னு அர்த்தம். வரும் பாருங்க டாவின்சி 20 அப்படின்னு வந்துருச்சு. EPM தான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்க் மார்க்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கோட ரீட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது தான். ஆமாம் இதுதான். எதையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு மட்டும் விட்டாவெல்லாம் பார்த்தாது. இதில் போயிடா, இதுக்குள்ளே டிஸ்கவரின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டிஸ்க் மார்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இது எல்லா பிசிஸ்லையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். போய் இது இன்ஸ்டால் பண்ணால் ஹேண்ட் பிரேக் இன்ஸ்டால் ஆயிரும். ஹேண்ட் பிரேக் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஈஸியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னா உங்கள் வீடியோ ஒரு 1 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 100 MB ஆக்கி கொடுத்துரும். ஆனால் அதே குவாலிட்டியில் சொன்னேன்ல. அது எப்படின்னா இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணி டீச் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல இந்த உட்டு அப்படியே தான் இருக்குது அசையாமல். ஸோ அதை ஃபோட்டோவை வச்சுக்கும், இந்த ஏரியா மட்டும் வீடியோவை வச்சுக்கும். இப்போ அதில் ஸ்பேஸை குறைச்சிக்கும். அடுத்தது வந்து LM ஸ்டுடியோ. ஸோ இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ChatGPT மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சு ரன் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் மீ, எனி ஒன் ஹூ யூசஸ் திஸ் கம்ப்யூட்டர். ஆல் யூசர்ஸ்க்கு எப்பயுமே போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே EXE ஃபைல்ஸாக தான் வரும். .exe முடிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு அர்த்தம். இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சோடனே நீங்கள் இதுக்குள்ளே வந்து AI மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கலாம். இது பெருசாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டவுன்லோட் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் போனீங்கன்னா அதோட பேர் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு அந்த சாஃப்ட்வேரில் ஒரு யூஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஆனால் அதுக்கு பின்னாடி கோட் எழுதணும்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ட்டு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற AI மாடலை டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நெட்டு தேவை. அதுக்கப்புறம் நெட்டே தேவையில்லை. நெட்டில் அதை டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் டவுன் ஆகாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் படி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த DeepSeekல சர்வர் டவுன் இஷ்யூ வருது இல்லை, அதெல்லாம் இது வரவே வராது. ஓகே, மீன்வைல் VLC மீடியா பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி விட்டலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கிறப்ப மோஸ்ட்லி நம்ம இன்னொன்று இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டீம் மாதிரி அப்டேட் ஆகிறது, டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆகிறதுலாம் வந்து அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு அப்போ நம்ம இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணிடலாம். 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன். VLC மீடியா பிளேயரோட பவர் என்னென்னா அது எல்லா வீடியோவையும் ப்ளே பண்ணும். எதுவுமே ப்ளே பண்ணாது. வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குள்ள .mov அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அதில் கன்ஃபார்மாக ப்ளே ஆகும். அவ்வளோதான். VLC மீடியா பிளேயரும் வந்து விட்டது. இவர் ஸ்டீம் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? ஸ்டீம் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பேர் இது இருக்கா? இதை போய் ஆத்தென்டிகேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன். இப்படி ஸ்கேன் பண்ணிட்டுனா போதும், அங்கே லாகின் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டீம் நோமேடுன்னு இருக்கா? 3D மார்க் டெமோ இதுக்குள்ளே தான் ஸ்டீம் நோமேட் இருக்கும். ஸோ இது மட்டும் ஸ்டீம் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமுங்கிறது ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி. அப்போ நீங்கள் கேட்பீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் தானே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, அதுதானே ஆப் ஸ்டோர்னு கேட்டிங்கன்னா எஸ், இது கேம்ஸ்க்கான ஆப் ஸ்டோர். ஸோ ஸ்டீமுக்கு வந்து நம்ம போய் அதுக்குள்ளே பே பண்ணி எல்லா கேம்ஸும் வாங்கிக்கலாம். அப்போ நம்ம எந்த கம்ப்யூட்டர் எந்த ஃபோனில் வேணாலும் லாகின் பண்ணி ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கேம்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு கேம் கிடையாது. 3D மார்க்குங்கிறது ஒரு கேம் மாதிரி. அது வந்து கேம் மாதிரியே விளையாடுற மாதிரி இது பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸ்பெக் என்னங்கிறத நமக்கு காமிக்கும். ஸோ அதுதான் இப்போ இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்கு. ஹலோ டீக்கீஸ், ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஹேக்கத்தானுக்கு எல்லாருமே வந்து பேய் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், கிரேட் இனிஷியேட்டிவ் ரெக்வயர்ஸ் கிரேட் ஹார்ட் ஒர்க். இதில் வந்து இப்போ ஃபைனலாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அது 3D மார்க்கும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது ஸ்டீம் நோமேட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவன் ஸ்டீம் நோமேட் ரன் பண்ணுறான். அது வந்து அவனோட CPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணி CPU எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு காட்ட போகுது. மீன்வைல் இது என்னென்னா, இங்கே வந்து நமக்கு அவெஞ்சர்ஸ் மூவி வந்து ஃபுல்லாக பிளர் பண்ணி ரெண்டர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸை. அது வந்து இன்னும் 1 minute 40 seconds ரெண்டர் முடிச்சிடும். மொத்தமாகவே 5 minutes ரெண்டர் முடிகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட் ஃபார் திஸ் PC. இங்கே வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது, பாட்டில் நெக்காது. CPU வந்து ஃபுல்லி யூஸ் ஆகிடுச்சு அண்ட் GPU வந்து பாதி தான் யூஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஃபஸ்ட் PDF, செகண்ட் PDF, தேர்ட் PDF எப்படி கம்பைன் ஆகுதுன்ட்டு. உங்களோட ஃபஸ்ட் PDFல நீங்கள் பேசிக்காக எப்படி எல்லாத்தையும் சேர்க்குறதுன்னு கற்றுக்கிட்டீங்க, தட் வாஸ் நத்திங். செகண்ட் PDFல எப்படி இதுக்குள்ளே ஒவ்வொன்றும் வேலை செய்யுதுன்னு கற்றுக்கிட்டீங்க. தேர்ட் PDFல வந்து உங்களோட விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. ஆக்சுவலி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டம், சாஃப்ட்வேர்ஸ் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், கூகுள் க்ரோம் போனோம், டவுன்லோட் பண்ணோம், ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால். கூட டிரைவர்ஸ், இதை யூஸ் பண்ணுறதுக்கு டிரைவர்ஸ் கொடுத்தீங்க. ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் டாவின்சி ரிசால்வ் திரும்ப நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்த டாவின்சி ரிசால்வ் இதுக்கு வேலை கொடுத்து, டிரைவர் மூலியமாக இதுக்கு வேலை கொடுத்து, டிரைவரையும் நீங்கள் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் தான் கொடுத்தீங்க. இது வழியாக வரதை உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்குது, அதில் உங்களுக்கு ஒரு படமே வருது. மீன்வைல்
அது வந்து ஒரு கேமை ரெண்டர் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கு. பாருங்க இந்த கேமுக்கு எவ்வளவு கால்குலேஷன் தேவை, எவ்வளவு இது தேவைன்ட்டு பயங்கரமான ஒர்க் அதுக்கு மட்டுமே தேவை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு ஸ்கோர் வந்துடும், அதுக்குள்ளே இதுவும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் டன், 30 செகண்ட்ஸ் அது முடிஞ்சிடும். அதுவும் மோரலஸ் 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதில் நமக்கு ஸ்டீம் நோமேட்டிக் ரிசல்ட்ஸ் வந்துடும். இதுலேயும் 2.5 முடிச்சிருச்சு. 2.5 முடிச்சோடனே பாருங்க ஜிபியோட யூசேஜ் அப்படியே 0க்கு போகும். பார்த்தீங்களா, நம்ம டைம் லைன் 1.mov 2.5 முடிந்து விட்டது. அங்கேயும் 3598 வந்திருக்கு. டெக்னிக்கலி இதை விட கம்மியாக தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்திருக்கு. இவர்களிடம் நீங்கள் தோத்து விடுவீர்கள். ஓகே, டன். அவ்வளோதான். டன் இட் ஆல். பை பை.